அப்படி இப்படின்னு ஒரு வழியா சிறகடிக்க ஆசையில ரேகாக்கோ சத்யாக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா வராங்க, ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பால் எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அந்த பால் எனக்கு ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, பா சிந்தாமணி அவனுக்கு ஒரே பொண்ணு, நீ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. ரேகா உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன், உங்க அப்பா உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் தான் வேணும்னு நீ இருக்க இல்லாமா, உன்னை நாங்க மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பிடுறாங்க. அவங்க ரேகா ரொம்ப அழுகுறாங்க, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. உடனே பாட்டி சொல்றாங்க, அவ இப்ப இருக்கிற நிலைமைக்கு உங்களுக்கு முதல் இரவுலாம் வேண்டாம், இப்போதைக்கு அவளை போய் தூங்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சத்யா உள்ள வந்துட்டு நான் உன்னை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட பாத்தீங்கன்னா நம்மளோட பப்பரப்பா மனோஜ் காட்டுறாங்க. அவர் வந்து ரொம்ப தயக்கத்துல இருக்காரு, என்னடா இந்த கல்யாணம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியக்கார ஒரு நல்ல பிரெயின் வாஷ் பண்றாங்க. பண்ணிட்டே இருக்கும்போது அவர் இப்ப கல்யாணம் பண்ணி போறாங்க, அந்த பொண்ணோட அவங்க அம்மா வராங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி 50,000 பணத்தை கொடுத்து உங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்ல எனக்கு எதுக்கு காசு அப்படின்னா, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள வந்து அப்படியே புது ட்ரெஸ்ஸோட தானே வரணும், அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோசியக்கார எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. இல்ல டைவர்ஸ் வாங்கிட்ட பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு 20 பேர் தான் கூப்பிட்டு கல்யாணம் பண்றேன், ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் ஜோசியக்கார இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம பப்பரப்பா மனோஜ், நான் வந்து உங்களுக்கு நல்ல கட்டத்துல தான் பார்த்து சொல்லியிருக்கேன், நல்ல டேட்ல தான் பார்த்து சொல்லியிருக்கேன், உங்க கட்டை எல்லாமே சரியா இருக்கு, அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கல்யாணத்துல பிரச்சனை வந்தாலும் உங்களை செவ்வாய் கிரகம் வந்து உங்களை காப்பாத்தோ, புதன் கிரகம் வந்து உங்களோட கல்யாணத்துல வாசலா ஒரு முனீஸ்வரர் மாதிரி உங்களுக்கு காவல் காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல பிரெயின் வாஷ் போறாரு. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, மொத்த குடும்பமே மனோஜோட மொத்த குடும்பமே அவர் கல்யாணத்துல தான் இருக்கு. அது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். சோ அவர் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்ட பிறகு இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை, வாங்க எல்லாரும் ஜாலியா போய் துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துணி எடுக்க கிளம்புறாங்க. அதோட ரேகா சத்யா கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு விளக்கேத்துறது, எல்லாருக்கும் அதுல எல்லாரும் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்ககிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு, சூழ்நிலை கல்யாணம் பட்டோம், எதுக்கு வராதவங்களுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், கண்டிப்பா அது எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நல்லா வசதியா வளர்ந்த பொண்ணு எப்படிதான் வாழ போகுது அப்படின்னு சொன்னா அவங்க அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சத்யாவோட அம்மாக்கு அவங்க தனியா வீடு வைப்பாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்றது அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.